ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மயில் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சரவணனும் நம்ம அஞ்சலியும் ஒன்றா வண்டியில் போகிறத பார்த்துருப்பாங்க. அவங்க அப்போது இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறதுனால தான் நம்மளோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தானே எனக்கு புரியுது. கடவுளே, இனிமேலும் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலாம் யோசிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க குழந்தை கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. நம்ம வயித்துல நம்ம குழந்தை நம்மளை நம்பி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதான் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம்ல. அதுக்கப்புறமும் எதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம உயிரை விடணும், நம்ம குழந்தைக்காக நம்ம வாழணும், நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரவணன் அஞ்சலியை வந்து பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு போனதை இப்போ வரைக்குமே நம்ம மயிலால் ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மீனாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. மீனா, எனக்கு மனசே சரியில்லை மீனா. ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தேன். நீங்களுமே ரொம்ப அமைதியாக இருக்குது மனசு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா ரொம்ப வலிக்குது அப்படி இப்படின்னு என்னென்னவோ கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க. என்னக்கா ஆச்சு? உங்கள் அம்மா ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் இல்லை மீனா, ஒரு பார்க்கக்கூடாத காட்சியை நான் பார்த்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னன்னே தெரியலையே, அக்கா என்ன பார்த்துப்பாங்க, என்னக்கா சொல்கிறீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அப்போ தான் மயில் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்படி சரவணன் மாமா ஒரு பொண்ணு கூட ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் என் மாமா பக்கத்தில், அதுவும் பின்னாடி வண்டியில் உக்காந்துக்கிட்டு தோல் மேலே கையெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறா மீனா. ரெண்டு பேரும் பேசி பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்போது சரவணன் மாமா மனசில் இன்னொரு பொண்ணு வந்துட்டாளா, அப்போது கன்ஃபார்ம் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, யாருக்கா, யாரை பார்த்தீங்க, நீங்கள் வேறு யாராவது தப்பாக பார்த்துருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சும்மா நம்ம மயிலோட மனசை சமாதானப்படுத்துறதுக்காக கேட்பாங்க. ஏன்னா நம்ம சரவணன் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம மீனாவுக்கு தெரியும். ஆனாலுமே நம்ம மீனா வந்து இது விஷயமா சரவணன்கிட்டையுமே கேட்டிருப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் ஏன் அப்படியே ஒரு நான் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சா ஒரு தப்புமே இல்லையே மயில் பண்ண தப்புக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரியுமே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கே. இப்போது அந்த குழந்தைக்கு எப்போ இருந்தாலும் சரவணன் மாமா தான் அப்பாவாக இருக்க முடியும். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் எல்லா பிரச்சனையும் சரியாகி மயிலக்கா சரவணன் மாமான்னு சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் அக்காவுமே நம்ம பார்த்த மாதிரி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துருக்காங்களே, இதனாலே அக்கா உடஞ்சி போயிட்டாங்க போல். அக்கா, தயவு செஞ்சு நீங்கள் அழுகாதீங்கக்கா, நான் சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா, நான் ஒரு பைத்தியக்காரி மீனா. நான் காலையில் தானே உங்ககிட்ட சொன்னேன், யாரை பற்றி நான் நினைக்க மாட்டேன், யாருக்கிட்டேயும் போய் கெஞ்ச மாட்டேன், இனிமேல் என் குழந்தைய நானே தனியாக தைரியமாக வளர்த்துக்கிறேனெல்லாம் சொல்லி தைரியமாக பேசினேன். இருந்தாலும் அவங்கள இன்னொரு பொண்ணு கூட பார்த்ததுமே மனசு உடஞ்சிருச்சு மீனா. அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்காக மீனா புலம்பணும்? இல்லை, நான் புலம்ப மாட்டேன். ஆனாலுமே மனசு கஷ்டமாக இருக்குது மீனா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மீனாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அக்கா, நீங்கள் கவலையப்படாதீங்கக்கா, அவங்க ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கும்க்கா. கண்டிப்பாக சரவணன் மாமா அப்படி ஒரு தப்பான வழியில் போகக்கூடிய ஆளே கிடையாதுக்கா. நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அது ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல. ஏன்க்கா, ஆம்பளைங்க பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதா? அது என்ன தப்பாக்கா? நான் கூட தான் ஆஃபீஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ஜென்ஸு அதுக்கப்புறம் லேடிஸுன்ட்டு எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டாக தானே இருக்காங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், மற்றபடி வேறு எந்த தப்பாகவும் இருக்காதுக்கா. நீங்கள் கண்டதை யோசிச்சு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில ஆறுதலெல்லாம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே வச்சிடுறாங்க. மனசு ஒடிஞ்சு போய் வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இங்கே பாக்கியம் மயில்கிட்ட, மயில் வா மயில் உட்காருவ, சாப்பிட்றியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம்மா, இங்கே பாரு மயில், உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத.
நீ அ நீ ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாமே மீனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மயிலு. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன் மயிலு. நீ கவலைப்படாத. எம்புட்டு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உன் அம்மா உனக்கு பக்கத்துணையா நிப்பேன் மயிலு. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் 4 வார்த்தை ஆறுதலாக பேசுனதுமே மயிலுக்கு அழுகையா வந்துடுது. நம்ம பாக்கியத்தை மயில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா என்னால் தாங்கிக்க முடியலம்மா. என்ன பார்த்து எவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டுட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தாம்மா இப்போ வரைக்குமே என்னால் ஜீரணிக்கவே முடியல. நான் யாரையுமே ஏறெடுத்து கூட பார்த்ததே இல்லை தெரியுமா. ஆனால் அவங்க என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுகுறாங்க. கவலைப்படாத மயில், எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக அந்த குழந்தை உண்டான நேரம் உன் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் மயில். நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு சரிம்மா நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இங்கே பாருடி, கண்டதை யோசிச்சு நீ சாப்பிடாமலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். வயிற்றில் வளர்கிற குழந்த சரவணன் மாப்பிள்ளையோடது தான். அது எப்படி அவங்க இல்லைன்ட்டாங்கன்னா இல்லைன்னு ஆயிடுமா? இங்கே பாரு, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நான் உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியம் சாப்பாடு கொண்டு வரதுக்காக போயிடுறாங்க. பாக்கியம் இப்படி ஆறுதலாக பேசுறது நம்ம மயிலுக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னொரு சைடு நம்ம மீனாக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சரவணன் மாமாவை பார்த்து நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே இங்கே சரவணன் கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு கடைக்கே போகிறாங்க. நம்ம பாண்டியனுமே பேங்க் விஷயமா ஏதோ வேலை விஷயமா போயிருப்பாங்க போல். சரவணன் மட்டும்தான் கடையில் இருக்காங்க. இங்கே நம்ம மீனாவை பார்த்ததுமே நம்ம சரவணன் எதுவுமே பேசாமல் தலையை கீழே போட்டுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா மீனா, மயிலை பற்றின விஷயம் ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட எதுவும் பேசாதப்பா. அவளை பற்றி நீ பேசுனா அதை கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் பேசுகிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். மயிலக்கா விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் மயிலக்கா கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா மாமா? நீங்கள் இப்படியெல்லாம் வார்த்தையை கீழே கொட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. அவங்க எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருந்தாலுமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே, இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் அவங்கள பார்த்து கேட்டிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பாக கூட நினச்சிக்கோங்க மாமா. மயிலக்கா அதாவது ஃபோன் பண்ணதுமே நான் அவங்களுக்கு உடம்பு முடியலையேன்னு தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்களே எதிர்பார்க்கல தெரியுமா? அதுக்கப்புறம் டாக்டரே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த விஷயத்தில் போய் சொல்லலை மாமா. உண்மையாகவே மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயம் சந்தோஷமும் படுறாங்க. மயிலை ஒரு கோவத்தில் ஒரு ஆத்திரத்தில் திட்டுனாலுமே ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சரவணன் ரொம்ப சந்தோஷம் தான் பட செய்வாங்க. ஏன்னா அஞ்சலிக்கிட்டேயுமே நம்ம சரவணன் சொல்லியிருப்பாங்க, அப்படியெல்லாம் நான் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மயில் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இங்கே நம்ம சரவணன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. என்னப்பா மீனா சொல்கிற, உண்மையாவாப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மீனா, ஆமாம் சரவணன் மாமா, உண்மையாகவே அக்கா ரொம்ப கவலைப்பட்டாங்க தெரியுமா. அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்ககிட்ட கெஞ்சவே மாட்டேன், இனிமேல் என் குழந்தைய நான் தனியாகவே வளர்த்துக்கிறேன், அப்படி ஒரு வார்த்தையை மாமா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இப்படி இனிமே அக்காவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தையை பேசிடாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பேசுனதுனால அவங்க ரொம்பவே உடஞ்சி போய் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சரவணன் கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் மாமா. நீங்கள் நைட்டு எங்கேயோ கடைக்கு அதான் அன்னைக்கு உங்கள் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்ல, அவங்க கூட நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதையும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா பைக்கில் போகிறதையுமே அக்கா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண மாட்டேன், நான் தனியாக தானே வாழ போகிறேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ல, இனிமேல் நான் எதுக்காக கவலைப்படணும் மீனா. நான் ஏதோ ஒரு ஒரு வருத்தத்தில் உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், சாரி மீனா உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க தெரியுமா. ஏன் மாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் தப்பான வழியில் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது மாமா. மாமா, மயிலக்கா விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க மாமா. மயிலக்கா வயத்தில் இப்போது நம்ம வீட்டு வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு மாமா. அந்த குழந்தைக்கு என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் அப்பா. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா தப்பான ஒரு வழியில் போய் எல்லாம் குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு இருக்குல்ல மாமா. தயவு
தயவு செஞ்சு இனிமே இப்படி ஒரு சீப்பான வார்த்தையா இனிமே அவங்கள பார்த்து கேட்டுறாதீங்க மாமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சரவணனுக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ச்சே, இப்படி கேட்டிருக்க கூடாது, என்னதான் அவள் தப்பு பண்ணியிருந்தாலுமே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவளை படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே நொந்து போயிடுறாரு. அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லிடுறாங்க. வழக்கம் போல் நம்ம அஞ்சலியுமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. சரவணனோட முகமும் சுத்தமாக சரியில்லை. அஞ்சலி இருந்துட்டு, சரவணா, என்ன சரவணா உன் முகமே சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் உடனே கோவிலுக்கு கிளம்பி வர சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் நானே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரவணா அப்படின்னு சொல்லவும், என்ன அஞ்சலி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சரவணா, நீ ஏதோ சொல்கிறதுக்காக தான் என்னை இங்கே அதாவது கூப்பிட்ட, அதனால் நான் வந்திருக்கேன். நீ என்னன்னு சொல்லு சரவணா முதல்ல, நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரவணன் இருந்துட்டு, இல்லை நீ சொல்லு அஞ்சலி, நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல. இல்லை சரவணா, உங்கள் ஒய்ஃப் மயிலை பற்றி தான். கோவப்படாத சரவணா, தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு சரவணா. பாவம் அவங்க, என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே. நானுமே ஒரு கல்யாண வாழ்க்கையில் எவ்வளவோ நான் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா. ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் சரவணா. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளு மாதிரி என்னை குத்தும். அந்த மாதிரி நீங்களும் ரொம்பவே ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் மயிலை அவங்கக்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் சாரி கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்தேகப்படுறீங்கள, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உண்மையாகவே உங்கள் குழந்தை அவங்க வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்குமே சந்தோஷம் தானே. உங்களுக்கு கூட குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் தானே சார். வேணா தயவு செஞ்சு நீங்கள் கேட்டதுக்கான நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் மயில்கிட்ட நீங்கள் சாரி கேட்டே தான் ஆகணும் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே பாரு சரவணா, எப்போவுமே உனக்கு கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் உன் கூடவே இருப்பேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனுமே ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. சரி சரவணா, நீ ஏதோ சொல்லணும்னு வந்தே. ஆமாம் அஞ்சலி, உன்கிட்ட நான் சொல்லணும்னு தான் வந்தேன். மீனா என்னை பார்த்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் மயில் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டா அப்படின்றதையுமே சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் நேற்று மீட் பண்ணி பேசணும்ல, அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு நீ என் வண்டியில் தானே உட்காந்துட்டு வந்த. அப்போது மயில் எங்கேயும் நம்மளை பார்த்துருக்கா போல். அதை சொல்லி கூட ரொம்ப வருத்தப்பட்டாலாம். நான் வேற ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா போல். இந்த டைமில் அவகிட்ட நான் போய் பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சரவணன் வந்து மீனா சொன்னதை எல்லாத்தையுமே இங்கே அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ எடுத்து சொல்லி புரிய வை. நான் எப்போவுமே உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்பேன். மற்றபடி உங்க கூட தப்பான ஒரு உறவில் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்க நான் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் சரவணா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சரவணன் கிட்ட அஞ்சலி சொல்கிறாங்க. அதே சமயம் இன்றைக்கே நீ மயிலை பார்த்து பேசணும் சரவணா. நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீ இன்றைக்கே போயிட்டு மயில்கிட்ட பேசு சரவணா. பேசிட்டு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு சரியா. அது மட்டும் இல்லாமல் மயில் வந்து என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாலுமே நீங்கள் பேசாமல் கூட இரு சரவணா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஞ்சலி வந்து சரவணனோட மனசவே மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அஞ்சலியால் தான் நம்ம சரவணன் மயில்கிட்ட போய் பேச போகிறாங்க. போகிற அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அந்த ஒரு நிமிஷம் மயிலுக்கு எப்படி இருக்கும், மயில் வந்து அந்த நிமிஷத்தை நினச்சி சந்தோஷப்படுவாங்களா, ஒருவேளை நம்ம சரவணன் மயிலை ஏற்றுப்பாங்களா, என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சரவணனுமே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, சாயந்தரமாக மயிலை கூட்டிக்கிட்டு நீ கோவிலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனா பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. மாமா, என்ன மாமா இது, கனவா நினவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம சரவணன் இருந்துட்டு, நிஜம்தான் மீனா, நான் மயில்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் ஈவினிங் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாமா மயிலக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்குமே வேலை இருக்குது, நான் டெலிவரி பார்க்கணும், சரி நான் வச்சிடவா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே மயிலுக்கு தான் கால் பண்ணுறாங்க. மயிலுமே கால் அட்டன் பண்ணி, சொல்லு
மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது போய் ரொம்பவே டயர்டாக பேசுகிறாங்க. என்னக்கா உங்கள் வாய்ஸே சரியில்லை, என்னாச்சு? நீங்கள் நைட்டு மாமாவை ஒரு பொண்ணு கூட பார்த்ததை வச்சு நீங்கள் மாமாவை தப்பாக எடை போடாதீங்கக்கா. உண்மையாகவே மாமா எப்போவுமே தப்பான வழியில் போக மாட்டாங்க, நான் சொன்னது நிஜம்தான். இன்றைக்கி நான் காலையில் இது சரவணன் மாமாவை கடையில் வச்சு பேசினேன். நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க அவங்க பேசின பேச்சால் அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் எடுத்து சொன்னேன் மயிலக்கா. நான் சொன்னதுனால அது எல்லாத்தையுமே யோசித்து ஈவினிங் உங்கள் கூட பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஈவினிங் கோவிலுக்கு போயிடலாம், சரவணன் மாமா கூட நீங்கள் மனசு விட்டு பேசுங்க, கண்டிப்பாக சரவணன் மாமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டால் மயில் இருந்துட்டு இல்லை மீனா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்னக்கா சொல்கிற, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை மீனா திரும்பவும் நான் கோவிலுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அவங்க பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது மீனா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். இதுக்கப்புறமும் அவங்க கேட்குற கேள்வி வாங்கிக்கிற எனக்கு தெம்பு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து அழுகுறாங்க. அக்கா அழுகாதீங்கக்கா, எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அக்கா நான் சொல்கிறத கேளுங்கக்கா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமே அடமழை தான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உனக்காக வரேன் மீனா. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. அவங்க கண்டிப்பாக என்னை பார்த்து பொய்க்காரி, நீ ஃப்ராடுக்காரி, நீ உன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்த எந்த இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே அங்கேருந்து நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் செத்தாலும் அவங்க முகத்துலேயே முழிக்க மாட்டேன் மீனா. உனக்காக நீ கூப்பிட்றதுனால நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல் தான் நம்ம கோமதி பேசுகிறதில்ல. இங்கே கோமதி கூட பேசாமலும் நம்ம பாண்டியனால் இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே மயில் விஷயமா இங்கே நம்ம கோமதி கிட்ட பேசுகிறதுக்காக தான் இப்போ பாண்டியன் வந்து கோமதி கிட்ட உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்கிட்டயா பேசுகிறீங்க, இம்புட்டு நாளாக பேசாமே இருந்தீங்க, இப்போது என் கூட பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்களா? ஏங்க அப்போது என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மயிலையும் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். நான் என்னைக்கு உன்னை மன்னிக்கிறனோ அன்னைக்கு சரவணனும் மயிலை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். எல்லாருமே மனுஷங்கன்னா தப்பு பண்ணுறது இயல்பு தான். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தப்பு பண்ணிடுறாங்க, பொய் சொல்லிடுறாங்க. அது அவங்கவுங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான். அதனால் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் பெருந்தன்மை அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே பாண்டியன் வசனம் பேசவும் நம்ம கோமதிக்கு பயங்கரமாக கடுப்பு ஆகுது. இங்கே பாருங்கள், நீங்கள் என் கூட பேசலனாலுமே இருங்க, நம்ம வாழ்ந்து முடிச்சுவாங்கங்க. என் பையன் வாழ போகிறவன், அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த மயிலுக்கும் நம்ம சரவணனுக்கும் விவாகரத்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, அப்போது என் கூட பேசுகிறதுக்கு உனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படி தானே? இங்கே பாருங்கள், உங்கள் கூட பேசணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் போடுற கண்டிஷன் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக ஒரு காலமும் இந்த மயில் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பாக்கியம் வந்து அதாவது யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம பாண்டியன். பாக்கியம் வந்து ஏற்கனவே மயில் விஷயமா பாண்டியன்கிட்ட பேசியிருப்பாங்க போல். அதாவது மீனா எத்தனையோ டைம் பாக்கியத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பாக்கியத்தால் இதை ஏற்றுக்கவே முடியல. மயில் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இங்கே பாக்கியம் வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம சண்டை போட வேண்டாம், நல்ல விதமாக போயிட்டு நம்ம பாண்டியம்மா சம்மந்திக்கிட்ட பேசிட்டு வருவோன்றத மாதிரி தான். இப்போ பேங்க்கில் பார்த்து தான் இங்கே நம்ம பாக்கியம் வந்து பாண்டியன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே நம்ம பாண்டியன் கோமதிக்கிட்டே பேச வந்திருப்பாங்க. இப்போது நம்ம கோமதி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, கன்ஃபார்ம் அவளை நான் வீட்டுக்குள்ளே சேர்த்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம வீட்டு வாரிசை மயில் சுமந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா வேறு என்ன பண்ண முடியும், வீட்டில் சேர்த்தி தானே ஆகணும். நம்ம பிள்ளையோட வாரிசு மயில் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தானே வாழணும் கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட கோமதி அப்படி ஆடி போயிடுறாங்க. ஏங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது, அது எப்படிங்க கர்ப்பமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
எங்க பாரு கோமதி, ஆமா உண்மையாவே மயில் 3 மாசம் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட இங்க நம்ம கோமதியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆவுறாங்க. இங்க பாருங்க இதுலயும் பொய் தான் சொல்லுவாங்க. யாருங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாம சைலண்ட்டா இருக்காங்க. உடனே இங்க நம்ம கோமதி சொல்றாங்க, கண்டிப்பா அந்த மயில் தான் வந்து சொல்லியிருப்பா. இல்ல அவங்க ஆத்தாக்காரி வந்து சொல்லியிருப்பா. அவங்க பேசினாவே வாய தொறந்தாலே பொய் தானே. அது உங்களுக்கும் தெரியும் இல்லைங்க. அப்படி இருந்தும் எப்படிங்க நீங்க நம்புனீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே இங்க நம்ம பாக்கியம் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை இப்போ கையோட எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம பாண்டியன். அதை காட்டுறாங்க. இப்போ என்ன சொல்ல போற கோமதி? இப்போ நீ நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க மயிலை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்குவியா மாட்டியா? இதுக்கப்புறமா விவாகரத்து வாங்கி என்ன பண்ண முடியும்? நம்ம வாரிசு நம்ம குடும்பத்தோட வாரிசு மயில் வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ அவளை வெட்டி விட்டுட்டு சரவணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா நீ? அது எப்படி உன்னால் பண்ண முடியும்? அப்படி பண்ணுறதுக்கு உனக்கு மனசு வருமா கோமதி? சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கோமதி அப்படி கோமதிக்கு தலையே சுற்றுது. இன்னொரு சைடு இங்கே ஈவினிங் நம்ம மீனாவும் மயிலும் கோயிலில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சரவணனுமே வந்துடுறாங்க. என்ன மீனா ரொம்ப நேரம் ஆச்சாப்பா வந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா 1/2 தான் ஆகுது. சரி வாங்க மாமா, அக்கா கூட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, நான் போயிட்டு வெளியே நிற்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் இருந்துட்டு வேண்டாம் மீனா, நீ இங்கே இரு மீனா, எங்களுக்குள்ளே என்ன இருக்க போகுது, அதான் எங்களுக்குள்ளே இருந்து உறவே முடிஞ்சு போச்சுல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணனுமே மீனா எனக்குமே அப்படிதான்ப்பா தோணுது, நீ இங்கே இருப்பா, ஆனால் எனக்கும் மயிலுக்கும் இருக்கிற உறவு முடியல, இனிமே தான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயிலுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அதிர்ச்சியா இருக்கு. இப்படி இவங்க பேசக்கூடிய ஆள் கிடையவே கிடையாதே. உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் தான் இருக்கு. இப்போ இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலு என்னை மன்னிச்சிரு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அஞ்சலியுமே வருவாங்க. அஞ்சலிக்கு கால் பண்ணி ஏற்கனவே வர சொல்லியிருப்பாங்க. அஞ்சலியை பார்த்ததுமே இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பயங்கரமாக கோவமும் வருது அவங்களுக்கு. ஏன்னா சரவணனோட தோள் மேலே கையை வச்சுக்கிட்டு பின்னாடி பைக்கில் உக்காந்துட்டு போனது இப்போ வரைக்குமே நம்ம மயில் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது. அதை இப்போ வரைக்குமே அவங்களால மறக்கவே முடியல. எந்த ஒரு பொண்ணுக்குமே தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணு கூட போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அதாவது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஓகே தான், தப்பான வழி இல்லை அப்படின்னா. ஆனால் இப்படி சண்டையில் போய்கிட்டு இருக்கப்போ நம்ம சரவணன் வேறு யாரு கூட போனதை இப்போ வரைக்குமே நம்ம மயிலால் ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே அதே தான். எந்த ஒரு பொண்ணுமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டா. ஆனால் நம்ம அஞ்சலி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, சரவணனோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம அஞ்சலியுமே நினைக்கிறாங்க. அஞ்சலியை பார்த்ததுமே எங்கள் மயில் பயங்கரமாக முறைக்கவும், சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு மயில், அன்னைக்கு என்னையும் அஞ்சலியும் நீ பைக்கில் போனதை பார்த்துருப்ப, அதெல்லாம் தப்பாக நீ எதுவும் நினச்சிக்காத. அவள் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவள் நான் நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன் எதுக்காக நீ அவங்கள திட்டின? உண்மையாகவே உன்னுடைய குழந்தைய அவங்க வாரிசாக சுமந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவ? அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு என் மூளைக்கு உரைக்கிற மாதிரி எனக்கு புத்திமதி சொன்னதே அஞ்சலி தான். அவளால் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசவே நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஹக் பண்ணிக்கிறாங்க. மீனாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அஞ்சலியாலேயும் நம்ம மீனாவாலேயும் தான் நம்ம சரவணன் மயிலை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. பாக்கியம் பண்ண சில பல பொய்னாலையும் காரியத்தினாலையும் இன்றைக்கி மயிலோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கடவுள் வந்து மயிலுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுனால இன்றைக்கி இந்த குழந்தையனால நம்ம மயிலோட வாழ்க்கையே மாறியிருக்கு சொர்க்கம் மாதிரி. நம்ம மயிலுக்கு சந்தோஷத்தோட அளவுக்கு சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நம்ம சரவணன் மன்னிப்பும் கேட்குறாங்க. உன்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கக்கூடாது, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னுடையது தான், நம்ம குழந்தை மயில், என்னை மன்னிச்சிரு மயில், அப்படி ஒரு வார்த்தையை உன்னை கேட்டுக்கவே கூடாது நான், அதுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் கேட்கவும், இல்லைங்க நான் எக்கச்சக்கமாக உங்களை நம்ம குடும்பத்தை எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், இருந்தாலும் நீங்கள் அப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது, கேட்டதுனால நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன், இனிமேல் நான் தனிமையாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குமே வந்துட்டேங்க. இதுக்கு முன்னாடி எல்லார் கையில் விழுந்தாவது எப்படியாவது தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை கேட்டதுமே எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுடலான்னு கூட நான் யோசித்தேன் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
மயில் வந்து பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, "மயிலே இனிமே நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. வயித்துல நம்ம பாப்பா இருக்குல்ல, இந்த மாதிரி டைம்ல நீ வருத்தப்படக்கூடாது, அழுகக்கூடாது. ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் சரியா? அஞ்சலி மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். அஞ்சலியுமே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து என்னுடைய முன்னாள் காதலி. இப்ப எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் இல்ல மயிலு. நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத. அவளோட வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு. அ இ இன்னைக்கு அவ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நெனைக்கிறா. மத்தபடி எந்த தப்பான எண்ணமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மீனா இருந்துட்டு, "ஏன் மாமா அதவே சொல்லி 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 காட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எத நெனச்சு கவலைப்படாதீங்க. சரிங்க மாமா, இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். மயிலக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அத்தைக்கிட்ட, மாமா கிட்டன்னு எல்லார்கிட்டயும் சொன்னோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு, "கரெக்ட்டா சொன்னப்பா மீனா. நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போவோம் மயிலு. இனிமே நீ உன் அம்மா வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நம்ம வீட்லயே இருக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே அத்தனையும் நான் வாங்கி குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம மயில கைய புடிச்சு வெளிய கூட்டிட்டு போறாங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. கோமதி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம அ சரவணன் வந்து மயில் கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டு, "அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடவும், கோமதி, பாண்டியன், அரசி, ராஜு, கதிருன்னு இவங்க எல்லாருமே வந்து நிக்கவும், இங்க சரவணன் வந்து நம்ம மயில் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க கோமதி. "டேய் சரவணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கேடுகெட்டவள எதுக்காகடா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, "அம்மா கோவப்படாதம்மா. நான் இனிமே எதையுமே நடந்த எதையுமே நினச்சி வருத்தப்பட போறது கிடையாது. இனிமே நான் ஒரு புது வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இனிமே மயில் எந்த விதத்துலயுமே என்கிட்ட பொய் சொல்லவே மாட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு வாரிச அவ வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்காம்மா." அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட கோமதி கோவம் தான் படுறாங்க. "கண்டிப்பா இவள என்னால ஏத்துக்கவே முடியாது. இவள வெளிய கூட்டிட்டு போய் விடுடா. கண்டிப்பா அவ வயித்துல குழந்தையெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்காது. அவ ஃப்ராடு பேச்சு பேசுறா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம கோமதி மயில ஏத்துப்பாங்களா? இல்ல கடைசி வரைக்கும் அவங்கள வெறுப்பாங்களா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.